ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி பச்சைப்பயிர் வச்சு ஒரு ஹெல்த்தியாக குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே 1 கப் பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன். அது ஊற வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதோட 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா போட்டு அரைச்சிக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு துருவி எடுத்து அதோடு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா இறுக்கி தண்ணி புழிஞ்சுக்கோங்க. இப்போ அதை அரைச்சி எடுத்த விழுதோட 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போது வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஊற வச்ச தண்ணியை அரைக்க யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே அங்கங்கே தெரியணுங்கிறதுக்காக நான் இஞ்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் வாசனைக்காக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த அரிசி மாவு சேர்க்காமையும் செய்யலாம், நல்லாவே வரும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மேலே மொறுமொறுன்னு இருக்கணுங்கிறதுக்காக மட்டுமே நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் அப்படியே பச்சைப்பயிரை மட்டும் அரைச்சி அப்படியே குழிப்பணியாரம் பண்ணி எடுக்கலாம். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் டின்னருக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ நான் குழிப்பணியார கல்லில் எண்ணெய் விட்டு இதை போட்டு எடுத்துக்கிறேன். மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு